ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்மளோட புல் பேக் ட்ரேடிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் இல்லாமல் டே ஃப்ரேமையும் வச்சு நம்ம சப்போர்ட் எப்படி ட்ராப் பண்ணி அதையும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளோட புல் பேக் ட்ரேடிங்க்கு எப்படி ஒரு சப்போர்ட்டான ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டே கேண்டிலில் நம்ம மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, டேயோட க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் கேண்டில் நியர்பை கேண்டில்ஸு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டே டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ப்ரீவியஸில் நமக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல் நேற்று இருந்த கேண்டிலோட லெவல் பார்த்தீங்கன்னா நியர்பையாக நமக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாடி ஆஃப் த கேண்டிலோட க்ளோசிங்காக ஓப்பனாக மேட்ச் ஆகிற மாதிரி எந்த லெவலில் இருக்கோ அதை நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸஸ் இருக்குது. அந்த லெவல்லையும் எது நமக்கு நியர்பையாக எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகுதோ அந்த லெவலோட ஓப்பன் ஆர் க்ளோஸ் ப்ரைஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு இப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு அடுத்த லெவலில் இருக்கிற க்ளோஸ் அண்ட் ஓப்பன் எந்த ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்துட்டு அதை இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நமக்கு நல்லாவே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நான் இதை பேக் டெஸ்டிங் பண்ணிகிட்டே வரேன். இந்த பேக் டெஸ்டிங் ரிசல்ட் நல்லாவே நம்மளோட புல் பேக் ட்ரேடிங்க்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குது. ஸோ நியர்பை இருக்கிற ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸு விற்க மார்க் பண்ண மாட்டோம். நியர்பையாக நமக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் நியர்பையாக என்னென்ன ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கோ அந்த லெவலை இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண லெவல் எல்லாமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸு, நம்பர் ஆஃப் டைம்ஸு நியர்பை நமக்கு இருக்கிற டே டைம் ஃப்ரேமோட சார்ட்டில் வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது இப்போது 1 ஹவருக்கு போயிடலாம். 1 ஹவர் நம்மளோட ட்ரெண்டுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன ட்ரெண்டு அடுத்தது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது 1 ஹவர் பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ 1 ஹவர் பொறுத்தளவு நம்ம ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு 1 ஹவரை சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு வால்யூம் பிரேக் அவுட் கேண்டிலாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு செல்லரையும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு அடுத்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்து 1 ஹவர்லேயும் ப்ரைஸ் எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண அந்த டே டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. 5 மினிட்ஸ்லேயும் அதே தான். 5 மினிட்ஸில் ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர் கேண்டில்ஸு ஸ்ட்ராங்காக பையர் கேண்டில் வால்யூமோட கேப் அப் ஆகி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல்லர் கண்ட்ரோல்லே இல்லை. செல்லரை பையர் ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையரை பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ நம்மளோட புல் பேக் ட்ரேடிங் லெவலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒவ்வொரு செல்லரையும் பையர் க்ளோஸ் வைக்கும்போது ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மேலே போனாங்க. ஸோ ஒவ்வொரு பையர் கேண்டில் பாருங்கள், செல்லரை க்ளோஸ் வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் வச்சு அடுத்தடுத்து போயிருக்காங்க. இந்த இடத்துல செல்லர் எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக இருக்கிற பையரோட கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு டே ஹை கிட்ட மறுபடியும் வால்யூமாக போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ டே ஹை கிட்ட மறுபடியும் பையரோட ஸ்ட்ராங்காக இங்கே நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்த வீக்கர் செல்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு பையர் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தது பாருங்கள், அந்த இடத்துல அந்த பையர் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த லெவலோட கேப்பை எக்ஸாக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் தான் நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர்ஸை க்ளோஸ் வச்சு ஹையரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த லெவல்லையும் புல் பேக்கு கேப் ஃபில்லிங் இருந்தது. இங்கேயும் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி அடுத்தடுத்து ட்ரேட் போகிறதுக்கான பாசிபிள் நல்லாவே நமக்கு கிடச்சிது. ஸோ இங்கே நம்ம செல்லிங்கான பாசிபிலிட்டி இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லேயும் நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ்ஸு நம்மளோட டே டைம் ஃப்ரேமில் நம்ம வரைஞ்ச ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸோட சப்போர்ட் லெவலோட கேப் இருந்தனால இந்த வால்யூமான பையிங்கோட ப்ரெஷரை நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனும் வச்சுட்டு ப்ரீவியஸ் டேவே நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸை லெவலில் மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ ட்ரெண்டை 1 ஹவர் பேஸில் நம்ம செக் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி புல் பேக்கோட லெவலை மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி
நம்ம சிம்பிளான பாயிண்ட்ஸை ஈஸியான மெத்தடில் கேப்சர் பண்ணலாம். இந்த டே டைம் ஃப்ரேமோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸோட இடம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே வந்து ஒரு லாஸ்ட் 1 மந்தோட பேக் டெஸ்டிங்கில் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். நம்ம ட்ரேட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஹவரும் 5 மினிட்ஸும் பேஸ் பண்ணி தான் எடுப்போம். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் பேசிங் சப்போர்ட்டிங் இருக்குது. ப்ளஸ் 1 ஹவரோட புல் பேக் லெவலையும் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் பேஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 30 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ளாட்டு கிடைச்சாலே போதுமானது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதிகமான பாயிண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு கிடையாது. மினிமம் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியே நமக்கான ட்ரேடுக்கான இடம் வரும்போது கரெக்டான புல் பேக் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரெண்டை பார்த்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமான டே டைம் ஃப்ரேமோட பாடியோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸோட கன்ஃபர்மேஷனோட எடுக்கும்போது நமக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கான அக்யூரசி வந்து கிளியராக இருக்குது. நீங்களும் எனக்கு செக் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பேஜில் வந்து போஸ்ட் பண்ணி உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.